தளபதியோட 13வது படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த படத்துல தளபதியோட பேர் கண்ணன். வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்துல வந்து தளபதி வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலேஜில் வந்து அவர் எல்லாருமே தளபதிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தருவார். ஏன்னா அவர் வந்து பணக்காரர் அண்டு எல்லாத்தையுமே ஒரு டீசிங் பண்ணுவார். ஒரு கேங்ஸ்டர் போல் வந்துட்டு இருக்காரு தளபதி. அண்ட் அந்த ஒரு பொண்ணை வந்து தளபதிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் தளபதி வந்து அந்த பொண்ணை கலாய்க்கிறது, அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் போல் பண்ணுறாரு தளபதி. அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து கடுப்பாகிடுது. அந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுது தளபதியை பற்றி. அண்டு அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் கமிஷனர், அவருக்கு வந்து இது தெரிய வருது. பட் ஆனால் அவர் பெயில் எடுக்கலை. என் பையன் வந்து இப்படி பண்ணதுனால நான் பெயில் எடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. சில காலத்துக்கு பிறகு தளபதி வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அண்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஊட்டியில் போய் வேலை செய்கிறாங்க. அண்டு தளபதிக்கு இவர் பண்ணது எல்லாம் தப்புன்னு ரியலைஸ் ஆகி அவர் ஊட்டியில் அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கே போய் அங்கே டிரைவராக ஜாயின் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு. அந்த பிஸ்னஸ்மேனுக்கு தான் அந்த பொண்ணு வந்து ஹீரோயினி வந்து பிஏவாக இருக்காங்க. அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது அந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க ஒரு ரவுடி கும்பல். அண்ட் அந்த ரவுடி கும்பல்லேருந்து அந்த ஹீரோயினியை காப்பாற்றுறாரு நம்ம தளபதி. அண்டு இதை பார்த்த அந்த ஹீரோயினுக்கு வந்து தளபதி மேலே அவர் மாறிட்டார் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க. இது இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஃப்ரீயாக யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம்.